எதிர்க்கட்சிகள் அளித்த பதவி நீக்க நோட்டீஸை தொடர்ந்து மக்களவைத் தலைவர் பொறுப்பில் இருந்து விலகியிருக்க ஓம் பிர்லா முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவை அலுவல்களை நடத்துவதில் ஓம் பிர்லா முற்றிலும் பாரபட்சமாக நடந்து கொள்வதாகவும், காங்கிரஸ் எம்பிக்கள் மீது அப்பட்டமான பொய்க் குற்றச்சாட்டுகளை சுமத்தியதன் மூலம் அரசமைப்பு சட்ட பதவியை தவறாக பயன்படுத்தியதாகவும் குற்றஞ்சாட்டி அவருக்கு எதிராக மக்களவை தலைமைச் செயலர் உத்பல் குமாரிடம் எதிர்க்கட்சிகள் நேற்று பதவி நீக்க நோட்டீஸ் அளித்தன. காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் 118 பேர் அதில் கையெழுத்திட்டுள்ளனர். இந்த நோட்டீஸ் மீது முடிவெடுக்கும் வரையிலும் அவை பொறுப்பில் இருந்து விலகியிருக்க ஓம் பிர்லா முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அத்துடன் தனக்கு எதிரான நோட்டீஸை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மக்களவை தலைமைச் செயலாளருக்கு ஓம் பிர்லா உத்தரவிட்டுள்ளார். அதன்படி அடுத்த கட்ட நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. மக்களவை தலைவரை பதவி நீக்கம் செய்ய கடந்த காலங்களில் 3 முறை, அதாவது 1954, 1966, 1987 ஆண்டுகளில் முயற்சிகள் நடைபெற்றுள்ளன. ஆனால் அவை தோல்வியைத்தான் முடிந்தன என்பது குறிப்பிடத்தக்கது.